குரலற்றவர்களின் குரலாக உங்கள் குரல். Camera பண்ணி தளபதி பொங்கல், தளபதி பொங்கல். எங்க மலை ஒன்றிய கழக இணைச் செயலாளர் திரு யு ருத்ரகுமார் அவர்களின் ஏற்பாட்டில் இந்த பொங்கல் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக என இருக்கரம் கூப்பி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ECR பி சரவணன் அவர்களை ஏற்படுகிறார். சென்னை புறநகர் மாவட்ட உறுப்பினர் சேர்க்கை அணி திரு செல்வராஜ் அவர்களை மணிக்கொடுக்கிறோம். சென்னை புறநகர் மாவட்ட வடகிழக்கு ஒன்றியம் திரு ராஜன் அவர்கள் மணிக்கொடுக்கிறோம் கேட்டுக்கொள்கிறோம். உயிர்நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதசார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பேரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதியளிக்கிறேன். கழகத்தின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து அவருக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவோம். முதலமைச்சரா பதவி ஏற்ற பிறகு அடுத்த பொங்கலும் இங்க வந்து இதே மாதிரி சிறப்பா உங்க கூட நாங்க கொண்டாடுவோன்றத இந்த இடத்துல நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி பத்தி விழாவிலையும் நம்மளோட சின்ன வயசு காலங்களில் இப்ப இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் அது கலாச்சாரங்கள்லாம் வந்து இன்னைக்கு சீர்கெட்டு அழிஞ்சி போய்
எல்லா இளைஞர்களையும் போதையின் பாதையில் தள்ளி கொண்டிருக்கிறது இந்த ஆளும் திமுக அரசு. அதனால இனி வரக்கூடிய காலம் இப்ப பாத்துங்க, ருத்ரகுமார்னு ஒரு இளைஞர் இத்தனை நாள் அவர் என்ன பண்ணார் போனார் வந்தார் தெரியாது. ஆனா என்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இணை செயலாளரோ பதவி ஏற்றாரோ அன்னிலிருந்து எவ்வளவு பொறுப்பா ஒரு நிகழ்ச்சியை ரெடி பண்ணிருக்காங்க. இதுதான் எங்க தளபதியோட ஸ்பெஷலே தான், சின்ன பசங்களை நல்வழிப்படுத்துறது. எத்தனையோ தாய்மார்கள் என்கிட்ட சொல்றாங்க, தம்பி இத்தனை நாள் எப்படியோ இருந்தான்ப்பா, இப்ப தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சதுக்கு அப்புறம் பொறுப்பா இருக்கான், வெள்ளை சட்டை போட்டு அவன் பாட்டு அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சுக்கிறான், மக்களுக்கும் நல்லது செய்யறான் அப்படின்ற மாதிரி தாய்மார்களோட வார்த்தை கேட்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதனால தவறான பாதையில சென்று கொண்டிருக்கும் இளைஞர்கள் அனைவரையும் நல்வழிப்படுத்தி ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க தலைவர் தளபதி அவர்கள் உங்களுக்காகவே தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதனால மீண்டும் மீண்டும் சொல்றேன், நல்ல ஒரு நிறைய விஷயம் நம்ம யோசிக்கணும். அதாவது இந்த 3ஆம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா 2021 இருந்து ஆட்சி பண்றாங்க. 2022 படிச்ச பசங்களுக்கு எங்க, 2023 படிச்ச பசங்களுக்கு எங்க, 2024 படிச்ச பசங்களுக்கு எங்க, 2025 படிச்ச பசங்களுக்கு எங்க. ஆனா 2026 ஃபைனல் இயர் படிக்கிற பசங்களுக்கு மட்டும் லேப்டாப் கொடுக்குறாங்க. என்ன விஷயம்? அந்த லேப்டாப் கொடுக்கும்போது அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, இந்த லேப்டாப்பை நான் கொடுக்கறதுனால நீ ஜெயிக்கணும், இந்த லேப்டாப் நான் கொடுக்கறதுனால நீ ஜெயிக்கணும், இந்த லேப்டாப்பை நான் கொடுத்ததுனால நான் ஜெயிக்கணும்ன்றாரு. அதாவது பாத்தீங்கன்னா தன்னை வந்து அரசியல்ல அவங்க ஜெயிக்கணும்ன்றதுக்காக தான் மக்களுக்கான உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப கூட நாங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை தயார் பண்ணிருக்கிறத உங்க மத்தியில நாங்க சொல்லிக்க விரும்புறோம். அதனால இந்த பரங்கிமலை வடக்கு ஒன்றியத்துல தமிழக வெற்றி கழக தோழர்கள் உங்களுக்கு பொங்கல் சொல்லிடலாமா? சரியா? 1 2 3 சொல்ற. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். உங்களுக்கு சந்தோஷமா தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ECRT சரவணன் அவர்கள் உங்களிடம் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயண்ணன் அவர்கள் நல்லாசிரியருடன், தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்தன் அவர்கள் வாழ்த்துக்களோடு, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதி பரங்கிமலை வடக்கு ஒன்றிய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தம்பி பரங்கிமலை ஒன்றிய இணைச் செயலாளர் ருத்ரகுமார் அவர்கள் வந்து பொங்கல் நிகழ்ச்சி வந்து சிறப்பாக கொண்டாடணும் ஆசைப்பட்டிருந்தாரு. 2 நாள் மாட்டுக்கு வந்து சொன்னாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பொங்கல் விழானா நேற்று வந்து நான் பார்த்த தம்பி பண்ணுவாரா பண்ண மாட்டேதான் டவுட்ல நேற்று வந்து மதியம் வந்து வீட்டுக்கு வந்தேன். வரும்போது பார்த்தா அவர் வீட்டில் இருக்க அவங்க வீட்டை சுற்றி இருக்க பொருள் இல்லையோ பொங்கல் தொகுப்பு அவங்க விழா தான் இருக்குது. அவங்க புடவை, அரிசி, பச்சை அரிசி, திராட்சை, முந்திரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு பேக் பண்ணிட்டா யாருப்பா இதெல்லாம் போட்டாப்பான்னு கேட்டேன். நான் இல்லை யாருப்பா நம்ம கட்சிக்காரங்க வச்சு போட்டியான்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், இல்லை எங்கள் அம்மா எங்கள் ஒய்ஃபு நாங்களாம் சேர்ந்து போட்டோம்னா. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இருந்து நம்ம கட்சிக்கு வந்து இந்த அளவு ஒர்க் பண்ணுறாங்கன்னா எல்லாமே தளபதி மேலே இருக்க பாசம் தான். அவங்க அம்மாவுக்கு என்ன ஆசை, நம்ம தம்பி நம்ம புள்ள நல்ல இடத்துக்கு வரணும், நல்ல பேர் எடுக்கணும். அவங்க ஒய்ஃபுக்கு என்ன ஆசை, நம்ம வீட்டுக்கார நல்ல பேர் எடுக்கணும், நல்ல இந்த சமுதாயத்தில் நல்ல பேர் எடுக்கணும் ஆசை. இந்த மாதிரி வந்து ஒரு கூட்டு குடும்பமாக வந்து இந்த மாதிரி ஒரு பொங்கல் விழா மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த ருத்ரகுமார் அவர்களுக்கு சென்னை புறநகர் மாவட்டத்தின் சார்பாக மனமாத வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக்கிறேன். வந்து நாங்கள் ஜனநாயக பொங்கல் கொண்டாட வேண்டிய சூழ்நிலை இருந்தது, ஆனால் கொண்டாட முடியல. காரணம் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகலை. அதே வேலை மன வருத்தம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்கு தேவையான சேவைகளை தொடர்ந்து செய்யணும்னு எங்கள் தளபதி அவர்கள் சொல்லுவார். அதனால மட்டுமே தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 500 பேருக்கு வந்து பொங்கல் விழா தொகுப்பு வழங்குகிறோம். இதை தவிர்த்து நாளைக்கு செம்மஞ்சேரி, பனையூர், சென்னை புறநகர் மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர், ஆலந்தூர் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எங்களால் முடிஞ்ச உதவிகளை நான் செஞ்சுட்டு வரோம். நாங்கள் வந்து 50-25 வருஷம் கட்சி ஆளலை, இப்போ தான் நாங்கள் கட்சி தொடங்கியிருக்கோம். ஆனால் எங்கள் தளபதி 30 ஆண்டுகளாலே எங்களை மக்கள் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அதுதான் எங்கள் தளபதி அவர்கள் நான் மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன் சாதாரண விஷயம் இல்லை, ஒரு மக்கள் பணியில் வந்து நாங்கள் ஈடுபடும் போது தொடர்ந்து எங்களால் முடிஞ்ச உதவிகளை எங்களுக்கு வந்து இவங்க பில் புக் போட்டு டொனேஷன் பண்ணி பொருள் வாங்கி நான் அப்படின்னால ருத்ரகுமாரை கேட்டேன், நான் எவ்வளோப்பா செலவாச்சுருக்கேன். 2,73,000 செலவாயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. இது நானோ தளபதியோ இங்கே இருக்க மேடையில் இருக்க யாருமே ஒரு ரூபா தரல, முழுக்க ருத்ரகுமார் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா இங்கே இருக்க தாய்மார்கள் எல்லாருக்கும் உங்கள் வீட்டு ஒரு பிள்ளையாக இருக்கணும், நம்ம தளபதி அவர்களோட பேரில் நல்லது செய்யணும்,
இங்க இருக்கிற வார்டு கவுன்சிலர் கூட இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு வந்து தப்பி செய்யறாருன்னா ஒரு நல்ல ஒரு மரியாதையோட மக்களுக்கு எதாவது நம்ம செய்யணும்னா இந்த ஒரு மாலை கேட்டிருந்தாங்க. அது இந்த விஷயமா பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி தம்பி, நன்றி. அதுதான் தொடர்ந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் தொடர்ந்து நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜல்லடம்பட்டியில் வந்து கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் போன வாரம் பார்த்தீங்கன்னா பாபு நகர் சுதாகர் அவர்கள் தலைமையில் மேடவாக்கம் பிரிட்ஜுக்கே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து வந்து நலத்திட்ட ஒரு 500 பேருக்கு நலத்திட்ட டிஃபன் வண்டி இந்த மாதிரி போன வாரம் தான் இந்த ஃபங்க்ஷன் பண்ணாங்க. இந்த வாரம் இந்த ஃபங்க்ஷன் தொடர்ந்து இந்த மாதிரி இந்த படைமலை வடக்கு ஒன்றியத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் பரங்கிமலை பரங்கிமலை வடக்கு ஒன்றிய செயலாளர் சுதாகர் அவர்கள் தான். இவரோட முன்னிலையில் இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு பண்ணி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் சுதாகர் உங்களுக்கும். அதே போல் இவங்களோட பணியாற்ற அனைத்து கழக தோழர்களும் வார்டு மெம்பர்களும் மற்றும் ஊராட்சி கழக நிர்வாக அனைவருக்கும் இது மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கும் அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயன் அவர்கள் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். யாருக்கும் சாதாரணமா வந்து அந்த ஒரு மனசு வராது. காரணம் கேட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு எளிமையா எல்லாருக்குமே கூப்பிட்டு ஒரு பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு வணங்கி பெரிய விஷயம். அதெல்லாம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எங்க அண்ணனை பத்தி. அதே மாதிரி திமுக அரசு அதில் சொல்லுவாங்க தாவேக்காவது ஒரு தற்கொலை கூட்டம். நாங்க தற்கொலை கூட்டம் அல்ல. 2026 எங்க தளபதி தான் வந்து ஜெயிக்க போட்டு கொண்டாங்க. அறிவுரை கூட்டம் தான் இந்த கூட்டம். ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா திருடர்களே ஆட்சிக்கு வரும்போது நடிகரையே ஆட்சிக்கு வரக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம் மக்கள், சொல்லுங்க. இந்த மாதிரி என்னென்னவோ முடக்கிறாங்க. அதாவது படத்தை வரக்கூடாது. அதாவது எங்க அண்ணனை சாதாரணமா விட்டாலே அவர் பாட்டு சைலண்டா வந்துட்டு போயிட்டு இருப்பாரு. நீங்க அவர் அமுக்கதான் எப்படி ஒரு பந்த தண்ணீர்ல அமுக்கினா எடுத்துக்கிட்டு மேல வருமோ அதே மாதிரிதான் எங்க அண்ணனும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எங்க அண்ணனை அடக்க நினைக்கிறீங்களோ அவரு பந்த மாதிரி மேல வந்துகிட்டு. இது தெரியாம இந்த அரசு நாடா அவர் ஒரு படத்தை போட்டு முடக்கணும். இவரு மொத்தமா முடங்கிடுவாரு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது ஒருபோதும் நடக்காது. நாங்க தாவேக்கால பாத்தீங்களா பெண்களோட கூட்டத்தை பெண்கள் தான் எங்கள் கட்சியின் உயிரின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எங்க தாவேக்கா தலைவர். சரிங்களா? அதனால திரும்ப எங்களை சீண்டி பார்க்காதீங்க. யாரா இருந்தாலும் சரி எங்களோட செயல் தான் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மூலப்பொருளே. சரிங்களா? நாங்க வந்து போன வாரம் பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் போட்டோம். இந்த வாரம் ஒரு மீட்டிங். எங்க செயல்கள் வந்து நாங்க செயல்ல காமிச்சிட்டு தான் இருக்கிறோம். நீங்க எவ்வளவு என்ன பண்ணாலும் சரி எங்களோட செயலை நாங்க நிறுத்த போறதில்லை என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி.